இந்த டெய்லி வீலாக்ஸ்ல இது டே 19. அதனால நேற்று நைட்டு தூங்கும் போதே முடிவு பண்ணிட்டேன் நம்மளுக்கு மண்டையெல்லாம் சளி மூக்கெல்லாம் வலின்றதால இன்னைக்கு ஜிம்முக்கு போவேனா ரெஸ்ட் டேன்ட்டுன்னு. காலையில எந்திரிச்சு பல்ல தேய்ச்சி மூக்கு வேர்க்க ஸ்டீமை போட்டு 3 முருங்காவோட முட்டை சாதத்தை சாப்பிட்டு முடிச்சாச்சு. சும்மா இருக்க நேரம்லாம் சுடுதண்ணியை குடிச்சு என் தொண்டையை சரி பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு பெருசா எதுவும் பண்ணலங்க. முக்காவாசி நேரம் கிளைண்ட்ஸுக்கு பிளான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். மிச்சம் இருக்க நேரம் என் பாலா போன ஷெல்ஃபை தட்டி உள்ள இருந்து எடுத்து ஒரு புக் படிச்சிட்டு இருப்பேன். இல்லனா மண்டை வலிக்குதுன்னு போர்வைக்குள்ள படுத்துட்டு இருப்பேன். ஏன்னா இது அலப்பறையா இருக்குன்னு வேற வழியே இல்லாம எங்க அம்மா கிட்ட ஆரஞ்சு மாத்திரையை வாங்கி போட்டுக்கிட்டேன். ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணலன்னா நம்மளுக்கு ஆள்காட்டி வரல அரிச்சுக்கிட்டே இருக்குமே. அதனால பனி வந்தா படாத மாதிரி காதுல பஞ்சு வச்சுட்டு ஒரு 3 கிலோமீட்டர் வாக்கிங் விட்டேன். ஆக்டிவ் ரெஸ்ட் டே முடிச்சிட்டு வந்து ஒரு ஸ்கூப் வே புரோட்டீனை போட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்கலாம், ஜிம்முக்கு போறவங்க மட்டும் தான் வே புரோட்டீன் எடுக்கணுமான்னு. புரோட்டீன்ன்றது நம்ம ஜென்ரல் ஆரோக்கியம், நகம் வளர்றதுக்கு, முடி வளர்றதுக்கு எல்லாத்துக்கும் தேவை. இப்ப ஜிம்முக்கு போறவங்க ஏன் நிறைய பேர் எடுக்கிறாங்கன்னா அவங்களோட பிரைமரி கோல் மசில் பில்ட் பண்றதா இருக்கும், இல்ல பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ் பண்றதா இருக்கும். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட லெவல் புரோட்டீன் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 150 கிராம் எடுத்துக்கோங்க. அந்த கிராம ஃபுட்ல ஃபில் பண்றது கஷ்டமா இருக்கவங்க புரோட்டீன் ஷேக் எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரல் லிவிங் விச் இஸ் ஒரு 70 to 80 கிராம் ஆர்டிஏ ரெக்கமெண்ட் படி எடுக்கணும்னா